ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரம் 10 வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. முக்கியமான ஒன்று, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது, அவரோடு கூட நடக்கும் பொழுது, இந்த பரிசுத்தாவின் நிறைவிலே நாம் கடந்து செல்லும்போது நிச்சயமாகவே எது ஆண்டவருக்கு பிரியம், எது பிரியமில்லாதது, எதை நாம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய திட்டம் என்ன என்பதை தெளிவாக வெளிப்படுத்தி விடுவார், தெளிவாக நடத்துவார். நம்முடைய இருதயத்தில் அவைகள் தோன்ற ஆரம்பித்து விடும், எளிதாக உணர முடியும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. தேவன் தமக்கு சித்தமானதை வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்தின் ஆழத்திலும் செய்கிறாராம். யாக்கோபு எழுதின நிருபத்திலும் கூட 4 அதிகாரம் 15 வசனத்திலே நாம் சொல்லும்போது கூட, கர்த்தருக்கு சித்தமானால் நாளை தினம் இதை செய்வோம், நாளை தினம் இங்க போகலாம், சித்தமானால் என்கிற வார்த்தையை பயன்படுத்தும்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த பூமியில் உள்ள நாட்கள் நாம் செய்தால்தான் பரலோக ராஜ்யத்திலே நமக்கு பிரதிபலன் உண்டு, பங்கடைய முடியும். இல்லாவிட்டால் எவ்வளவு ஜெபித்தாலும் எவ்வளவு காரியங்கள் செய்தாலும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு அலுவலகத்திலே பணியாற்றுகிறோம் என்று சொன்னால், அந்த அலுவலகத்தின் தலைமை கொடுக்கிற அந்த பணிகளை செய்யும் பொழுது மட்டும்தான் அதற்கான பிரதிபலன், ஊதியம் கொடுக்கப்படும். அதை விட்டுவிட்டு வேறு காரியங்களை வேறு எங்கேயாவது போய் செய்தால் கணக்கிலே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், கண்டு கொள்ள மாட்டார்கள், அனுப்பி வைக்கப்பட்டு விடுவார்கள். கடைசி நாட்களில் வருகிறோம். இந்த நாட்கள் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இதை செய்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்கள். இல்லாத பட்சத்திலே நாம் பிடிவாதம் பிடித்து கேட்போமானால் கர்த்தர் கொடுப்பார். ஆனால் அது நமக்கு வேதனையும் முட்களும் அது மாறிவிடும். அநேக வாலிப பிள்ளையுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். திருமணத்தை எடுத்துக்கொண்டால் இந்த பெண் தான் வேணும், இந்த பையன் தான் வேணும், இன்னும் சில இடத்துல பிடிவாதம் பிடிக்கிறோம். இந்த காலேஜ் தான், இந்த படிப்பு தான், இந்த வேலை தான். இல்லை, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. செபிக்கும் பொழுது பிள்ளையுடைய எதிர்காலங்களா இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலங்களா இருக்கலாம், வீட்டின் காரியங்களா இருக்கலாம், உங்கள் சரீரத்தின் காரியங்களா இருக்கலாம், எதுவானாலும் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இதுல இந்த கிருபை தாரும், நடத்தும் என்று சொல்லி விட்டு கொடுத்து அர்ப்பணித்து தாழ்த்தி அவருடைய ஆண்டோடைய நடத்தல்படி காரியங்களை செய்ய நீங்கள் அனுமதித்து பாருங்கள். நிச்சயமாகவே அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை ஆரம்பம் அற்பமாக தெரியலாம், ஒன்றுமில்லாதது போல தோன்றலாம். ஆனால் நாட்கள் வரும் பொழுது பூரணத்தை பார்ப்பீங்க, ஒரு நிறைவை பார்ப்பீங்க, ஒரு சமாதானத்தை பார்ப்பீங்க, சந்தோஷமும் பலனும் அதில் இருக்கும். 2 விசுவாசிகள் 2 மரக்கன்றுகளை வாங்கி கொண்டு போனார்களாம். அதை நட்டு பெரிய மரமாகி கனியாக வேண்டும் என்று சொல்லி விரும்பி ஒரு விசுவாசி தன்னுடைய தோட்டத்தில் அதை நட்டு ஊக்கமா ஜெபித்தான். ஆண்டவரே, நான் ஒரு மரத்தை நட்டிருக்கு, நல்ல மழையை தாரும். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு நல்ல மழை பெய்ய வைத்தாராம். அடுத்து என்ன ஆனாராம், சரி நல்ல மழை பெய்ச்சு, நல்ல வெயில் அடிக்கட்டும் பாடு சொல்லி, ஏன்னால் அந்த மரக்கன்றுக்கு வெயில் வேண்டுமே என்று சொல்லும் பொழுது நல்ல உஷ்ணத்தையும் வெயிலும் அனுப்பினாராம். இரவு வந்துச்சு, நல்ல பனியை கொடுங்க ஆண்டவரே என்னுடைய செடிக்கு அப்படின்னு சொல்லி அந்த மரக்கன்றுக்கு இரவு நல்ல பனியை கட்டளையிட்டாராம். அப்படியே கேட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தா 2-3 நாள் கழிச்சு பார்த்தா அந்த மரம் அப்படியே அழுகி கட்டு போயிடுச்சு. ஒண்ணுமே புரியல. நம்ம நல்லா ஜோம் பண்ணோமே, ஆண்டவர் கேட்டதெல்லாம் வெயில் வேணும், அதுக்கு தண்ணி வேணும், அதோட பனி வேணும், காற்று இருக்குது, எல்லாமே கிடைச்சுதானே அழுகி போச்சு. புரியவே இல்லை. தண்டு நண்பர் ஒரு மரக்கன்று வாங்கிட்டு போனாரு. அவர் என்னன்னு சொல்லி பார்த்து சில நாட்கள் கழிச்சாங்க, போப்பா நீனும் ஒரு மரக்கன்று வாங்கி, அது எப்படி நான் போய் வா பார்க்கலான்னு சொல்லி அந்த தோட்டத்தில அது அழகா துளிர் விட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறதை பார்த்தார். எப்படி இருக்கு, என்ன பண்றா, என்ன இவ்வளவு நல்லா இருக்கு, ஏன் மரக்கன்று அழுகி போச்சுன்னு சொல்லும் போது சொன்னாரா, நான் ஜெபித்து நட்டேன். ஆண்டவருக்கு தெரியும் அதுக்கு என்னென்ன தேவை. இந்த மரக்கன்றுக்கு இயற்கையை அவர் அழகாக சிருஷ்டித்தவராச்சே, சுத்தமானபடி இந்த மரம் வளரட்டுப்பா, கிருபை கொடுங்கன்னு சொல்லி தாழ்த்தி கேட்டேன். அன்றைக்கு வேற தண்ணியை ஊற்றுகிறேன், அதன் பாட்டுக்கு அது அழகா வளர்ந்து வருகிறது என்று சொல்லி சொன்னாராம். பாருங்கள், ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் காரியங்களா இருக்கலாம். அநேக நேரத்தில் நம்முடைய விருப்பத்தை திணிக்கிறோம், நம்முடைய வாஞ்சைகளை அதில் திணிக்கிறோம். அல்ல, கர்த்தருடைய விருப்பம் என்று ஒன்று இருக்கிறது, அவருடைய திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அதை அறிந்து புரிந்து கொண்டு நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே எல்லா விதத்திலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நம்முடைய வாழ்க்கை இம்மையிலும் ஆசீர்வாதமாக இருக்கும், மறுமையிலும் அந்த நித்திய ராஜ்யத்துல நித்திய காலமாய் வாழ முடியும். வெரி சிம்பிள் திங், சாதாரண ஒன்று. சித்தப்படி நான் நடத்துங்கப்பான்னு சொல்லி ஜெபித்தால நான் ஒவ்வொரு நாளும் காலையில் அவருடைய சமூகத்துக்கு போய், ஆண்டவரே இந்த நாள்ல சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க, சித்தமில்லாத வழிகளெல்லாம் அடைச்சு போடுங்கன்னு சொன்னா சித்தமான பாதையில் நடத்துவாரு. அந்த நாள் முடிவு நிறைவாக இருக்கும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, கிருபையா எங்களுக்கு நாட்களை கொடுத்திருக்கீங்க, காலங்களை கொடுத்திருக்கீங்க, தருணங்களை கொடுத்திருக்கிறீங்க. இந்த நாளிலும் கூட, இந்த புதிய நாளிலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம்.
இந்த நாள் இந்த ஆடியோ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒருவேளை இன்னைக்கு முட்கள் நிறைந்த பகுதியில கடந்து போகலாம். என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுதான்னு சொல்லி ஒரு புலம்பலாம். ஒரு பிடிவாதம் பிடிச்சு அல்லது ஆசையா பாசமா விருப்பமா கேட்ட காரியங்கள் இன்னைக்கு கசப்பா வேதனையா மாறி இருக்கலாம். என்ன செய்யறது, நான் தப்பு பண்ணிட்டேன, என்னுடைய பிடிவாதத்துல அப்படி ஆயிட்டு, அல்லது என்னுடைய சுவாபத்தினால அல்லது செயல்னால இது ஆயிட்டேன்னு சொல்லி பெற்றோர்களா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். இதை கேட்கிறவர்கள் புலம்பின அந்த சூழ்நிலையை மாற்றுங்கப்பா. இந்த சித்தத்தின்படி காரியங்களை நடத்துவீராக. இந்த வார்த்தை அதைத்தான் சொல்கிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே உடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்ய நீர் கிருபை கொடுங்க. சித்தத்தின்படி நீர் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். பலவீனங்கள் மாறட்டும், தடைகள் தகர்க்கப்படட்டும், நன்மைகள் தொடரட்டும். இந்த நாள் முழுவதும் நடத்தலும் பிரசன்னம் இருக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம். சித்தத்தின்படி நாம் ஜெபிப்போம், வாழ்வோம். எப்பொழுதும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.